ஓம் சாந்தி 20/12/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உயர்வாக்குவதற்காக சத்குரு வந்திருக்கின்றார். ஆதலால் உங்களுடைய நடத்தை மிக உன்னதமாக இருக்க வேண்டும். நாடகத்தில் இந்த பழைய உலக விநாசத்திற்கான திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு யாரையும் குற்றம் கூற முடியாது. இந்த நேரத்தில் இந்த விநாசத்திற்காக இயற்கை மிக அதிக கோபம் ஏற்பட்டுள்ளது. நாலாபுறமும் பூகம்பம் ஏற்படும், கட்டிடங்கள் சாய்ந்து விழுந்துவிடும், வெள்ளம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். அதனால் தான் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போது இந்த பழைய உலகிலிருந்து நீங்கள் தனது புத்தியின் தொடர்பை நீக்கிவிடுங்கள். சத்குருவின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். உயிருடன் இருந்து கொண்டே தேக உணர்வை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எந்த வழிப்படி நடக்க வேண்டும்? குருவின் வழிப்படி நடக்க வேண்டும். இவர் எப்படிப்பட்ட குரு? குருக்கள் பலர் உள்ளனர். ஆனால் சத்குரு என்பவர் ஒரே ஒரு சிவ தந்தை ஆவார். சத்தியமான குரு அவர் ஒருவர் மட்டுமே தான். அவரைத்தான் ஆஹா ஆஹா என்று கூற முடியும். பத்தீத்த பாவன் என்று சத்குருதான் அழைக்கப்படுகின்றார். அவர்தான் தூய்மையாக மாற்ற முடியும். அந்த குருமார்கள் தூய்மையாக ஆக்க முடியாது. நாடகப்படி பக்தி மார்க்கத்தின் பிரிவும் தனிப்பட்டதாகும். அதில் பல குருமார்கள், பல பக்தர்கள் உள்ளனர். ஆனால் இங்கு ஒரே ஒரு சிவ தந்தை அனைவருக்கும் குருவாக இருக்கின்றார். இந்த தேவி தேவதைகள் தான் முதல் நம்பரில் வருகின்றார்கள். இப்போது கடைசியில் இருக்கின்றனர். ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமத்தில்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உத்தம புருஷர்களாக ஆக வேண்டும். இந்த நேரத்தில் இயற்கைக்கு கோபம் ஏற்படும் போது அனைத்தையும் அழித்து விடுகின்றது. பல வகையில் மரணம் ஏற்படும். அணுகுண்டுகளும் விஷம் நிறைந்ததாக இருக்கின்றது. சற்று சுவாசித்தாலும் மயக்கம் அடைந்து விடுவார்கள். என்னென்ன நடக்கப் போகின்றது என்பது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் முன்னேறும் கலையில் செல்வதற்காக இப்பொழுது சத்குரு கிடைத்திருக்கின்றார். நீங்கள் முன்னேறினால் அனைவருக்கும் முன்னேற்றம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தது. இதன் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். யார் உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி அடைகின்றார்களோ அவர்கள் குஷி அடைகின்றார்கள் அல்லவா? நானும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டும். ஆகவே உயர்ந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. படிப்பின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். ஆச்சரியம் அல்லவா? ராஜ்யம் அடைவதற்காக தைரியம் இருக்கின்றதல்லவா? ஆத்மா அபிமானியாவதில் முயற்சி ஏற்படுகின்றது. அடிக்கடி தனது பெயர் உருவத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். இந்த நேரத்தில் முழு உலகம் முற்றிலும் ஒரு பைசாவுக்கு உதவாததாக ஆகிவிட்டது. நீங்களும் அம்மாதிரியாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் சேவையில் இருக்கிறீர்கள். பாபாவும் சேவையில் இருக்கிறார். பாபாவினால் சேவையின்றி இருக்க முடியாது. உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொழுதுதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவருடைய நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மை அடைகின்றது. ஆகவே தான் அவரை சத்குரு என்று கூறுகின்றோம். குரு என்றால் நம்முடைய இருளை அகற்றக்கூடியவர் என்ற அர்த்தம். சத்குருவான பாபா ஆத்மாவை அஞ்ஞானம் என்ற இருளிலிருந்து விளக்குவதற்காக ஞானத்தை கொடுக்கின்றார். ஞான யோகத்தின் மூலமாக நாம் பாவனமாக ஆக வேண்டும். நான் பாவனமாக இருந்தேன், மீண்டும் நாம் பாவனமாக ஆகுவேன் என்ற லட்சியத்தை உறுதியாக வையுங்கள்.
குழந்தைகள் இச்சமயத்தில் முயற்சி செய்து பூஜிக்கத்தக்கவர்களாக ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக மீண்டும் மாற வேண்டும். குரங்கு போன்று இருக்கக்கூடிய ஆத்மாவை மீண்டும் தெய்வீக குணத்தால் உயர்ந்த நிலை ஆக்குகின்றார். முக்கியமான விஷயம் என்னவெனில், யார் பலருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குகின்றார்களோ அவர்கள்தான் மாலையின் மணியாக ஆக முடியும். இந்த நேரத்தில் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவராக ஆகி ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். சத்குருவின் பெயர் கெடும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மாலையின் மணியாக ஆகுவதற்கு பலரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். நான் ராஜ்யத்தை அடைவதற்காக படித்து கொண்டிருக்கின்றேன். இந்த படிப்போல் நரளிந்த நாராயணனாக ஆகுவதற்காக என்று உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும். நிரந்தரமாக தந்தையின் நினைவின் மூலம் அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகுக. நிரந்தரமான தந்தையின் நினைவின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தை சேமிப்பு செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு என்ற அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரத்தினை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எந்த கஷ்டமும் கஷ்டமாக அனுபவம் ஆகாது. சங்கமயுகத்தில் பிராமணர்களுக்கு எந்த கஷ்டம் இருக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வருகின்றது என்றாலும் அது தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்காக வருகிறது. எவ்வாறு ரோஜா மலரின் கூடவே முள் அதனை காப்பாற்றுவதற்கான சாதனமாக உள்ளதோ அதுபோல் இந்த கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்கு நிமித்தம் ஆகின்றன. அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ கூறுகின்றீர்கள், இப்பொழுது சக்தி ரூபத்தின் அனுபவத்தை கூறுங்கள். எவ்வாறு பிரம்ம பாபா இறுதியில் கர்மாத்து நிலையின் பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பதாக மட்டும் இருந்தது, சம நிலையினுடைய விசேஷ தன்மையும் இருந்தது மற்றும் ஆசீர்வாதத்தின் அதிசயம் இருந்தது என்பதை பார்த்தீர்கள். அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். இதுவே சகஜம் மற்றும் சக்திசாலி சேவையாகும். இப்பொழுது ஆசீர்வாதம் கொடுப்பதே விசேஷ ஆத்மாக்களின் பாகமாகும். கண்களின் மூலமாகவோ நெற்றியின் மூலமாகவோ நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.